ஏதோ சொல்லுவார்கள், குற்றத்தை களவாக குறைத்துக் கொண்டு மிகுதியை பாராட்டலாமே, அதுவும் இல்லை. அல்லது புராணம் சொல்லுகிற பிரகாரமாக நெற்றிக்கண்ணை காட்டினாலும் குற்றமே என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. என்னுடைய இந்த பெண்களுடைய ஜெபத்தை குறித்து சொல்லுகிற வேளையிலே 7:30 மணி என்று சொன்னதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். 7:30 அல்ல, 9:30 மணி. செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு பெண்களுடைய ஜெபம் பூங்காவை கம்யூனிட்டி ஹாலிலே நடைபெறும். இன்னும் ஒரு முக்கிய அறிவித்தல், அதாவது முதலாவது வாரம் தமிழ் ஸ்டடிஸ், தமிழ் 2வது வாரம் வருகிற மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை அன்று, மார்ச் மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை அன்று பிள்ளைகளுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உங்களுடைய பிள்ளைகளை 12 மணியிலிருந்து 1 மணி வரை இந்த இடத்திலே, அதாவது கேர்ள்ஸ் ஸ்கூல் வகுப்புகளிலே அவர்களுக்கு என்று தமிழ் கற்றுக் கொடுக்கும்படியாக ஒரு தமிழ் வாத்தியார், தமிழ் முனைவர், அதாவது தமிழ் டாக்டர், தமிழிலே பாண்டித்யம் பெற்றவர் இதற்கென்று வருகிறார். இவருடைய தமிழ் அறிவை கொடுத்து ஞானத்தை கொடுத்து நாங்கள் பார்த்திருக்கிறோம். பிள்ளைகளை 6 மாதத்திலே தமிழ் பேச எழுத கற்றுக் கொடுப்பேன் என்று இவர் ஒரு சவால் கொண்டிருக்கிறார். அதனாலே அவரிடத்திலே பிள்ளைகளை அனுப்பி பிள்ளைகளுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நீங்கள் ஒரு தடவை இதை முயற்சித்து பார்க்கலாம். பிள்ளைகளுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க விரும்பினால் மார்ச் மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை அன்று இங்கு பைபிள் ஸ்டடி நடக்கும் அதே வேளையிலே பெற்றோருக்கு இலகுவாக இருக்கும் பிள்ளைகளை அங்கு அனுப்புவதற்கு, அல்லது பிள்ளைகளை அங்கு அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் பிள்ளைகளை அங்கு அனுப்பி அவர்களுக்கு பைபிள் ஸ்டடிக்கு வருவதும் இலகுவாக இருக்கும். அதனாலே எல்லா பகுதியும் இது லேசாக இருக்கிறதுனாலே இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். மார்ச் மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை அன்று பிள்ளைகளுக்கு தமிழ் வகுப்புகள் இந்த இடத்திலே நடைபெறும். ஒரு சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு தேவ செய்திக்கு கடந்து செல்லலாம் என்று இருக்கிறேன். 1985ஆம் ஆண்டு அமெரிக்காவின் நியூ ஆர்லின்ஸ் என்று சொல்லப்படுகிற பகுதியிலே ஒரு விசேஷ கொண்டாட்டம் நடைபெற்றது. அதாவது ஒரு மாநகர சபை தன்னுடைய நீச்சல் குளம் ஒன்றை கட்டி அதனுடைய 1வது ஆண்டு நிறைவு விழா நடந்து கொண்டிருந்தது. இந்த நிறைவு விழாவிலே கலந்து கொள்ளும்படியாக, இந்த கொண்டாட்டத்திலே கலந்து கொள்ளும்படியாக, இந்த வைபவத்திலே கலந்து கொள்ளும்படியாக 200 பேர் அழைக்கப்பட்டிருந்தார்கள். இதிலே 100 பேர் சான்றிதழ் பெற்ற நீச்சல் வீரர்கள், அதாவது சர்டிஃபைட் லைஃப் கார்ட்ஸ், 100 லைஃப் கார்ட் சர்டிஃபைட் லைஃப் கார்ட்ஸும் இன்னும் 100 அந்த இடத்தைச் சேர்ந்த பிரமுகர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த கொண்டாட்டம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிவடைந்து கொண்டிருக்கிற வேளையிலே அந்த நீச்சல் குளத்தை துப்புரவு செய்யும்படியாக 4 அந்த சர்டிஃபைட் லைஃப் கார்ட்ஸ் அதிலே ஈடுபட்டிருந்தார்கள். அந்த நீச்சல் குளத்தை துப்புரவு செய்து கொண்டிருந்த வேளையிலே நீச்சல் குளத்தின் ஆழத்திலே அவர்கள் ஒரு சடலத்தை கண்டெடுக்கிறார்கள். சாட்டமாட்டமாக அழகாக உடுத்தி இருந்த பிரகாரமாக ஒரு சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 100 நீச்சல் வீரர்கள் இருந்த அந்த இடத்திலே இதற்கு முன்பதாக அந்த இடத்திலே எந்த விதமான துர்சம்பவிதங்கள் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி பெருமை பாராட்டி அந்த இடத்திலே அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்த அந்த நாளிலே ஒருவர் அங்கு மறிக்க நேரிட்டது. அத்தனை நீச்சல் வீரர்களின் மத்தியிலே எப்படியாக இது நடந்தது என்று அநேகருக்கு வருத்தமாக இருந்தது. அநேகம் பெரிய கேள்விகள் எழுப்பின. அரசாங்க அதிகாரிகள் இதன் காரணமாக கூட்டிட்டு செல்ல வேண்டிய பெரிய வழக்குகள் முதலாய் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. இதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரணம் என்னவென்றால், இன்று கிறிஸ்தவர்கள் மத்தியிலே கிறிஸ்துவை அறியாமல் எத்தனையோ பேர் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பொறுப்பானவர்கள் நாங்கள் இருக்க எப்படியாக ஆயிரக்கணக்கானோர் கிறிஸ்துவை அறியாமல் மறிக்க முடியும்? எங்கள் மத்தியிலே எத்தனை பேர் கிறிஸ்துவை அறியாமல் மறித்து இருளுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறார்கள், நரகத்திற்கு எரிநெருப்பிற்கு எடுத்துச் செல்லப்படுகிறார்கள். எங்கள் மத்தியிலே நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று கிறிஸ்துவை அறிந்திருக்க கிறிஸ்துவை அறியாமல் ஆயிரக்கணக்கானோர் மறிக்கிறார்களே. அப்படியானால் இந்த மறிக்கிறவர்களை, கிறிஸ்துவை அறியாமல் மறிக்கிறவர்களை குறித்த பாடம் கிறிஸ்தவர்களுக்கு உண்டா என்ற கேள்விதான் எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் எழும்புகிறது.
எத்தனையோ பேர் அவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாய் வாழ்வார்களே, ஆனால் இன்று கிறிஸ்தவர்கள் மத்தியிலே கிறிஸ்துவை அறியாமல் அநேக பேர் மறிக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது என்று சொல்லப்படுகிறது. மகாத்மா காந்தியடிகள் இந்தியாவை பார்த்து சொல்லுகிறார், இந்தியாவிலே இருக்கும் இத்தனை குறைந்த சதவீதமானோர் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாக நடந்து கொண்டால், கிறிஸ்துவையும் வேதத்தையும் பின்பற்றினால் இந்தியா எப்பொழுதே கிறிஸ்தவ நாடாக மாறி இருக்கும் என்று. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாக வாழ தவறுகிறதினாலே கிறிஸ்தவமும் கிறிஸ்துவினுடைய பெயரும் இந்த பூமியிலே மற்றவர்களுக்கு அறியப்பட முடியாமல் அநேக தடைகளின் மத்தியிலே அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கிறிஸ்துவை அறியாதபடி நாங்களே முட்டுக்கட்டையாக மாறிவிடுகிறோம். ஒரு தடவை டி.எல். மூடி லண்டன் மாநகரத்துக்கு வந்திருந்த வேளையிலே அவருடைய சக ஊழியர் ஒருவர் அவரிடத்திலே கேட்கிறார். டி.எல். மூடி என்று சொல்லப்படுகிற மிகவும் பிரசித்தி பெற்ற சுவிசேஷகர், அவருடைய சுவிசேஷ ஊழியங்களிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் அல்ல, லட்சக்கணக்கானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய சுவிசேஷ ஊழியங்களிலே இந்த டி.எல். மூடியை குறித்து அவருடைய சக நண்பர் அவருடன் ஊழியம் செய்த இன்னும் ஒரு சுவிசேஷகர் அவரிடத்திலே கேட்கிறார், எப்படியாக உங்களுடைய ஊழியங்களிலே இத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஆயிரக்கணக்கானவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்களே என்று இன்னும் ஒரு சக ஊழியக்காரன் அவரிடத்திலே கேட்ட வேளையிலே அவர் தான் இருந்த ஹோட்டலில் ஜன்னல் வழியாக அவரை அழைத்து சென்று, ஜன்னல் அட்டையிலே அழைத்து சென்று அந்த நண்பரை சொல்லுகிறார், வெளியே எட்டி பார்க்கும்படியாக. வெளியே எட்டி பார்த்தவர் பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே டி.எல். மூடி அவரிடத்திலே கேட்கிறார், நீங்கள் என்னத்தை காண்கிறீர்கள் என்று. அவர் முதலிலே சொல்லுகிறார், ஜன நெருக்கடியை காண்கிறேன், வீதிகளிலே நெருக்கடியுடன் செல்லுகிற ஜனங்களை காண்கிறேன் என்று. அவர் சொல்லுகிறார், இல்லை, மீண்டும் ஒரு தடவை பாருங்கள், உருக்கத்துடன் பாருங்கள் என்று சொல்லுகிறார். அவர் மீண்டுமாக பார்த்து 3 தடவைகளும் பார்த்து ஒவ்வொரு விதமான பதில்களை சொல்லுகிறார். ஆனால் டி.எல். மூடி ஒரு தடவை எட்டி பார்த்து கண்ணீருடன் அந்த நண்பரை திரும்பி பார்த்து சொல்லுகிறார், ஜனங்கள் தேவனை அறியாமல் பாதாளத்துக்கு செல்லுகிறதை பார்க்கிறேன். இத்தனை ஆயிரம் ஜனங்கள் தேவனை அறியாமல் பரபரப்பாய் ஓடித்திரிகிற இந்த ஜனங்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் படுகுடியிலே சென்று விழுகிறார்களே என்பதை நான் பார்க்கிறேன் என்று கண்ணிலே கண்ணீருடன் சொன்னார். அவருடைய உள்ளத்திலே இருந்த பாடம் கிறிஸ்துவை குறித்த பாடமும் கிறிஸ்து அறியப்பட வேண்டுமே என்ற பாடமும் அவருடைய உள்ளத்திலே இருந்தது. இதுதான் அநேகரை தேவனண்டையில் இழுக்கும் சக்தியாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய உள்ளத்திலே கிறிஸ்துவை குறித்து நான் கொண்டிருக்கிற வாரம் இந்த அழிந்து போகிற உலகத்திற்கு கிறிஸ்துவை எப்படி அறிவிப்பேன் என்று என்னுடைய உள்ளத்திலே எழும்பி இருக்கிற தாங்க முடியாத துயரமும் வேதனையும் என்று அவர் அழுகையுடன் சொன்னதாக சொல்லப்படுகிறது. இதை குறித்து பவுலடிகள் சொல்லுகிற வேளையிலே கொரிந்துவின் புத்தகத்திலே சொல்லுகிறார், கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. 2 கொரிந்தியர் 5:14. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கு என்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். மீண்டும் ஒரு தடவை வாசிக்கிற வேளையிலே இன்னும் கூர்மையாக விளங்கலாம். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. எதற்காக? ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், அவர் மரித்தும் மற்றவர்கள் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இன்னும் அநேகர் மரிக்கிறார்களே. இதன் காரணமாகத்தான் கிறிஸ்துவினுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று பவுலடிகள் சொல்லுகிறார். எல்லோரும் இன்னும் மரித்துக் கொண்டிருக்கிறார்களே, எல்லோரும் இன்னும் படுகொலையில் சென்றடைகிறார்களே, எல்லோரும் இன்னும் பாதாளத்திற்கு சென்றடைகிறார்களே. கிறிஸ்து எல்லோருக்காகவும் மரித்தாரே, ஆனால் எல்லோரும் என்ன பாதாளத்திற்கு சென்றடைகிறார்களே.
பவுலுடைய உருக்கம், இதயத்தின் உருக்கம் சொல்லுகிறது. அவர் எல்லாருக்காகவும் மரித்திருக்க இன்னும் ஏன் அநேகர் கிறிஸ்துவை அறியாமல் மரிக்க வேண்டும்? அத்தனை நீச்சல் வீரர்கள் இருக்கும்படியாக எப்படியாக ஒருவர் மரிக்கக்கூடும் என்று ஒருவர் கேட்கிற பிரகாரமாக இத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கும் பொழுது ஏன் அப்படியாக தேவனை அறியாமல் கிறிஸ்துவை அறியாமல் மரிக்கிறார்களே என்ற வேதனை என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகிறதன் காரணமாக பவுல் புறப்பட்டு செல்லுகிறார். கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தார். இன்று கிறிஸ்தவம் உலகத்தை எப்பயோ பற்றி இருக்கும். கிறிஸ்துவின் வருகையும் ஒருவேளை நிறைவேறி இருக்கும். இன்னும் மற்றவர்கள் ரட்சிக்கப்படட்டுமே என்று வாசல் வரை வந்தவர் இந்த பூமி அழிவுக்கு ஒப்புக் கொடுக்கப்படாதபடி அவர் இன்னும் காத்திருக்கிறார். இன்னும் ஒருவன் ரட்சிக்கப்பட மாட்டானா என்று அந்த பாரமும் அந்த வேதனையும் உருக்கமும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த பாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் நிறைவேற்றுகிறோமா? கிறிஸ்தவர்கள் நிறைவேற்றுகிறோமா? ஒரு பலமான சபை என்று சொல்லப்படுகிறது. ஒரு சபை என்று சொல்லப்படுகிறது ஒரு நோக்கத்திலே கட்டப்பட வேண்டும், ஒரு குறிக்கோளிலே கட்டப்பட வேண்டும், ஒரு கருத்திலே கட்டப்பட வேண்டும். சபை கட்டப்பட்டதன் ஒரே காரணம், ஒரே நோக்கம், ஒரே கருத்து மற்றவர்கள் ரட்சிப்புக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் சபை கட்டப்பட்டிருக்கிறது. இந்த சபை நடத்தப்படுவதன் நோக்கம், கிறிஸ்தவ சபைகள் ஒவ்வொன்றும் இயங்குவதன் நோக்கம் தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியத்திற்காக. இந்த சபையிலே நடக்கும் ஊழியங்கள் ஒவ்வொன்றும் சுவிசேஷ ஊழியத்தின் அடிப்படையிலே தான் நடைபெறுகிறது. அதற்கென்றுதான் ஊழியங்கள் நடைபெறுகின்றன. சுவிசேஷமே எங்களுடைய பாரமாய் இருக்கட்டும். ஒவ்வொருவருடைய பாரமும் சபையின் பாரமும் இதுவாக இருக்கட்டும். இதை விளக்கும்படியாக மத்தேயு எழுதிய சுவிசேஷத்தில் ஒரு சம்பவத்தை நான் இந்த நாளிலே கொண்டு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு எழுதிய சுவிசேஷத்தில் 4வது அதிகாரத்துக்கு தயவு செய்து என்னுடன் கடந்து வாருங்கள். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 4வது அதிகாரம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 18வது வசனத்திலிருந்து பார்க்கிற வேளையிலே இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலையை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவ்விடம் விட்டு போகையில் வேறு 2 சகோதரராகிய செபதேயுவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடனே படவில் இருந்து தங்கள் வலையை பழுது காட்டுக் கொண்டிருக்கும் போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இயேசுவினுடைய அப்போஸ்தலர் தெருவிலே காற்பங்கு முடிந்து விட்டது. 4 பேர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டு விட்டார்கள். எப்படியாக சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள்? என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன் என்று சொல்லி தேவன் அவர்களை அழைத்தார். அவர்கள் அழைக்கப்பட்டது மனுஷரை பிடிக்கும்படியாக. இதுவரை மீன் பிடிக்கிற ஒரு தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் அவர்களுடைய தொழில் திடீரென்று மாறும்படியாய் தேவன் அவர்களை வேறு பிரித்து வேறு ஒரு தொழிலுக்கு அழைக்கிறார். இந்த மீன்பிடி தொழில் என்பது இந்த 4 நபர்களும் மீன்பிடி தொழிலை தங்களுடைய விளையாட்டிற்காக, ஹாபிக்காக அவர்கள் செய்யவில்லை. அவர்களுடைய தொழிலாக, பாரம்பரிய தொழிலாக, தங்களுடைய எதிர்காலமாக பரம்பரையாக செய்து வந்த தொழில். அதை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டுகிறவர்கள். அவர்கள் பலசாலிகளும், இதுவே அவர்களுடைய எதிர்காலமும், இதுவே அவர்களுடைய ஐஸ்வர்யமுமாயிருந்தது. இதை நம்பித்தான் அவர்கள் இந்த நாள் வரை வாழ்ந்தவர்கள். ஆனால் திடீரென்று அவர்களுடைய வாழ்க்கையிலே அழைப்பு மாறுகிறது. அவர்கள் அப்படியே விட்டு கிறிஸ்துவை பின் செல்லுகிறார்கள். மீன்பிடிக்கிறவர்கள் மீன்பிடி தொழிலை விடுவார்களே, ஆனால் மீன்பிடித்தல் எப்படியாக இருக்கும்?
பார்க்கிறவர்கள் மீன்பிடிக்க போவதில்லை என்றால் மீன்கள் எங்கே இருந்து வருவது? மனுஷனை பிடிக்கிறதுக்கென்று அழைக்கப்பட்டவர்கள் மனுஷனை பிடிக்காமல் இருந்தால் அதனுடைய நோக்கம் எப்படியாக நிறைவேறுகிறது? அவர்கள் அழைக்கப்பட்டதன் நோக்கமே கருத்தே அற்று போய்விடுகிறது. இயேசு வந்ததன் நோக்கமே நிறைவேறாமல் போய்விடுவேன். மனுஷரை பிடிக்கிறவர்களாகவே மீன் பிடிக்கிறவர்கள் மீன் பிடிக்காவிட்டால் என்ன ஆகும் என்று சொல்லி ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. அதை நான் வாசிக்கிறேன், தயவு செய்து கேளுங்கள். மீனவர் நாங்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு சங்கம், நாங்கள் மீனவர் என்று சொல்லுகிற ஒரு சங்கம், அவர்கள் வாழ்ந்த பகுதியிலே ஆறுகளும் நீரோடைகளும் நீர்த்தடாகங்களும் குளங்களும் ஆறுகளும் காணப்பட்டன. இங்கு மீன்கள் நிறைந்து பெருவாரியாக காணப்பட்டது. கிழமைக்கு கிழமை, மாதம் தோறும், வருடம் தோறும் பாரத்துடனும் பொறுப்புடனும் இந்த மீனவர்கள் கூடி வந்து தங்கள் அழைப்பையும் தங்களை சுற்றி காணப்படுகிற மீன்களையும் குறித்தும் எப்படியாக மீன்பிடிக்க வேண்டும் என்பதை குறித்தும் உண்மையும் உத்தமமுமாய் ஆராய்ந்து செல்வார்கள். வருடந்தோறும் மீன்பிடித்தல் என்றால் என்ன, மீன்பிடித்தலின் நோக்கம் என்ன, மீன்பிடித்தலே எமது ஒரே மூச்சு, நாம் உயிர் வாழ்வது மீன்பிடித்துறைக்காய், எமது நோக்கம் மீன்பிடித்தலே என்ற அறிக்கைகளையும் கோஷங்களையும் விட்டு செல்லுவார்கள். தொடர்ந்து மீன்பிடித்தலின் நவீன நுட்பங்கள், சிறந்த சாதனைகள், கருவிகள் என்ற ஆராய்ச்சியிலும் மீன்பிடித்தலுக்கான வரைவிலக்கணங்களை தெளிவுபடுத்துவதிலும் மிகவும் ஆர்வமாய் இருந்தார்கள். மாதத்திற்கு ஒரு மீனவர் பிரச்சார கூட்டங்கள், மாதத்திற்கு ஒரு மீனவர் பிரச்சார கூட்டங்கள். மீன்பிடித்தலே மீனவரின் பிரதான பணி. மீனுக்காய் உயிர் வாழுகிறோம், மீனவர் வாழும் என்று பெரிய செலவிலே தேசிய மகாநாடுகளும் கருத்தரங்குகளும் மீன்பிடித்தலுக்கு அடுத்த புதிய கண்டுபிடிப்புகளை காணுவதிலும் ஆராய்ச்சிகளிலும் மேற்கொள்ளப்பட்டது. இந்த மீனவ நபர்கள், இந்த மீனவ நண்பர்கள் மீனவர் தலைமை தளம், பயிற்சி நிலையங்கள் என்று பெரிய செலவிலே அழகான பெரிய கட்டிடங்களை கட்டி ஆராய்ச்சி மண்டலங்களையும் மீன்பிடித்தலினால் உண்டாகும் முன்னேற்றங்களையும் குறித்து ஆராயும் வழிகளை அவர்கள் ஆராய்ந்து வந்தார்கள். ஆனால் ஒன்றை மாத்திரம் அவர்கள் செய்யவில்லை. உயர் அதிகாரிகளும் நிர்வாகிகளும் மீன்பிடிக்க புறப்பட்டு செல்லவில்லை. ஆனால் ஒன்றை செய்தார்கள். பயிற்சி நிலையங்களை நிறுவினார்கள். தொழில்முறைகளையும் கல்வி நிலையங்களையும் நிறுவி கற்றுக் கொடுத்தார்கள். மீன்களின் வகைகளையும் மீன்களின் இயல்புகளையும் குறித்து கற்றுக் கொடுத்தார்கள். எப்படி மீன்களை இனம் கண்டு கொள்வது, மீன்கள் எப்போ பசியாக காணப்படுகிறது, எப்பொழுது மீனுக்கு இறை கொடுக்கப்பட வேண்டும் என்று எல்லா பாடங்களையும் வகுப்புகளையும் நடத்தி கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் மீன்பிடிக்க அவர்கள் புறப்பட்டு செல்லவில்லை. ஆனால் மீன்பிடி துறையை கற்றுக் கொடுத்தார்கள். மீன்பிடி தொழிலை கற்றுக்கொண்டு அநேக பட்டதாரிகள் உண்டாகிறார்கள். இந்த பட்டதாரிகள் பயிற்சிக்கென்று அனுப்பப்படுகிறார்கள். பட்டுப்படிப்பின் முடிவில் அவர்களுக்கு மீன்பிடி அனுமதி உரிமையும் சட்டப்பூர்வ லைசன்ஸ் எடுத்து கொடுக்கப்பட்டது. மீன்பிடி அனுமதி உரிமையும் சட்டப்பூர்வமாக அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அவர்களின் அழைப்பை கௌரவித்து முழு நேர வேலைக்காக அவர்களை அனுப்பினார்கள். அனுப்பப்பட்டவர்கள் தங்கள் ஆசிரியர் போலவே அவர்களும் புதுமுறையை, வள்ளங்களை, வலைகளை, நவீன நுட்பங்களை எப்படியாக கையாளுவது, எப்படியாக இவற்றை கண்டுபிடிப்பது என்ற ஆராய்ச்சியிலே அவர்கள் தங்களுடைய காலத்தை செலவழித்தார்கள். ஆனால் அவர்களும் மீன்பிடிக்க செல்லவில்லை. மீன்பிடித்தலின் அவசியம் குறித்து நடந்த ஒரு கூட்டத்திலே